வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய பிரச்சினையை புறந்தள்ளிவிட்டு பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என எம்.ஏ. சுமந்திரன் அறிவிப்பு. அதானி ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு திடீரென இந்திய உயர்ஸ்தானிகரை சந்திக்க சென்றுள்ள மின்துறை அமைச்சர். அனுர அரசு அவசர நடவடிக்கை, அர்ஜுனா எம்பி கூறியது நடக்கிறது. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தென்மராட்சி எழுதுமட்டுவாழ் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மரக்குற்றிகளை ஏற்றிச் சென்ற பார ஊர்தி ஒன்றை கொடிகாமம் காவல்துறையினர் பொறுப்பேற்றுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கொடிகாமம் காவல் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலின் கீழ் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பார ஊர்தியிலிருந்து சுமார் 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான வேம்பு, நாவல் மர குற்றிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட மரக்குற்றிகளையும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கொடிகாமம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். தமிழ் தேசிய பிரச்சினையை புறந்தள்ளிவிட்டு பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட எம்.ஏ. சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய பிரச்சினையை புறந்தள்ளிவிட்டு பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலும் சுமந்திரன் கூறினார். ஆனால் மக்களோ இவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி சுமந்திரனை தோற்கடித்துவிட்டனர். தையிட்டி திஸ்ஸ விகாரையின் நிர்மாண பணிகளின் போதே விகாரையை அமைப்பதற்கு எதிராக செயற்பட்டிருக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். விகாரையை அமைக்கும் போதே அதனை நிறுத்த முயற்சிக்காதமை தவறு என அடைக்கலநாதன் சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சினைக்கு நீதித்துறையின் மூலமே தீர்வு காண்பது சிறந்தது என அவர் கூறினார். திஸ்ஸ விகாரை அகற்றப்பட வேண்டும் என்பதில் தமக்கு மாற்று கருத்து இல்லை எனவும் அது சட்ட விதிமுறைகளுக்கு அமைய இடம்பெற வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். பௌர்ணமி தினத்தில் மாத்திரம் இதற்கு எதிராக குரல் கொடுப்பது பலனற்றது எனவும் யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் ஆரம்பத்திலிருந்து கூறி வரும் அதே கருத்தை இப்போது தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன். தமிழ் தேசியம் பேசும் அரசியல்வாதிகளுக்கு இப்போது யதார்த்தத்தை பேச தொடங்கியுள்ளார்கள். புதுக்குடியிருப்பு மண்டகண்ணல் பகுதியில் விற்பனைக்கு தயாராக இருந்த கசிப்பு கைப்பற்றப்பட்டதுடன் அதே பகுதியில் கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கைது நடவடிக்கையானது ஒட்டுச்சுட்டான் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து மாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர் ஒருவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியதுடன் அதே பகுதியில் கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் 37, 36, 29 வயதுடைய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்களை ஒட்டுச்சுட்டான் போலீசாரின் விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த இருப்பதாக ஒட்டுச்சுட்டான் போலீசார் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தி NPP அரசாங்கத்தின் 2025 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் அவர்களின் பொருளாதார மற்றும் அரசியல் கொள்கைகளில் உள்ள குழப்பத்தை பிரதிபலிக்கும் என்று பிரதான எதிர்க்கட்சியான தேசிய மக்கள் சக்தி கூறியது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க திறந்த பொருளாதார கட்டமைப்பை தொடர்வது குறித்து அரசாங்கம் உறுதியாக தெரியவில்லை என குறிப்பிட்டார். அரசு தனது கொள்கையில் குழப்பத்தில் உள்ளது. இந்த பட்ஜெட்டில் திறந்த பொருளாதாரத்தை தொடர வேண்டுமா, தனியார் மருத்துவமனைகளுக்கு ஆதரவளிப்பதா என்பதை அவர்களால் தீர்மானிக்க முடியாது. இந்த வரவு செலவு திட்டம் சாதாரண குடிமக்களின் வாழ்க்கையை அவர்கள் எதிர்பார்ப்பது போல் மேம்படுத்தாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார். பட்ஜெட்டில் ஏதாவது சாதகமான பலன் கிடைக்கும் என மக்கள் நம்புகின்றனர். ஆனால் இது நடக்காது. இந்த பட்ஜெட் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவாது என்று அவர் கூறினார். இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணி NDF வட்டாரங்கள் கூறிய போது வரவு செலவு திட்டத்தின் முதல் வாசிப்பின் பின்னர் NDF அதன் எதிர்கால நடவடிக்கை குறித்து விவாதிக்கும். ஆனால் முன்கூட்டியே எந்த கருத்தையும் தெரிவிக்க மாட்டோம் என்று கூறியது. அதானி ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு இலங்கையை விட்டு வெளியேறியவுடன் திடீரென இந்திய உயர்ஸ்தானிகர்
உயர்ஸ்தானிகரை சந்திக்க சென்றுள்ளார் மின்துறை அமைச்சர். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிக காரியாலயத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. எரிசக்தி அமைச்சருக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான எரிசக்தி பங்களித்துவத்தின் பல்வேறு அம்சங்கள் மீளாய்வு செய்யப்பட்டதாக இந்திய உயர்ஸ்தானிகராலயம் தெரிவித்துள்ளது. அதானி நிறுவனம் இலங்கையில் நடைமுறைப்படுத்த முன்வந்த திட்டங்களில் இருந்து விலகுவதாக அறிவித்த நிலையிலேயே இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அதானி நிறுவனத்துடன் தொடர்புடைய திட்டங்கள் தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த இலங்கை அரசாங்கம் தயாராகி வருவதாக முன்னிலை சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அதன் உறுப்பினர் துமிந்த நாகமுவ இதனை தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 9 சுபம் கப்பல் நிறுவனம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அறிவிக்கப்பட்டபடி யாழ்ப்பாணத்தில் உள்ள KKS துறைமுகத்திலிருந்து நாகப்பட்டினம் தமிழ்நாடு வரையிலான கப்பல் சேவை இந்த வாரம் மீண்டும் இயங்காததால் இந்தியாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் யாழ்ப்பாணத்தில் சிக்கி தவித்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுபம் நிறுவனத்தின் கொழும்பில் நிறுவப்பட்ட முகவரின் கூற்றுப்படி இந்த படகின் ரோடர் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகும். அனைத்து பயணிகளுக்கும் அவர்கள் செலுத்திய கட்டணம் திருப்பி கொடுக்கப்படும் என்று முகவர் விளக்கினார். மேலும் அடுத்த வார தொடக்கத்தில் கப்பல் இயக்கப்படும் என்று குறிப்பிட்டார். ஏற்கனவே டிக்கெட்டை முன்பதிவு செய்த பயணிகளுக்கு இந்த வார தொடக்கத்தில் மின்னஞ்சல் மூலம் இந்த மாற்றம் குறித்து தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் சில பயணிகளுக்கு புதிய நிலைமை விலை உயர்ந்ததாக மாறியுள்ளது. இந்திய மாநிலமான கேரளாவில் இருந்து இலங்கைக்கு வந்த 15 பேர் கொண்ட சுற்றுலா பயணிகள் மதியம் 1:30 புறப்படும் கப்பலில் பயணம் செய்ய டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தனர். கப்பல் நிறுவனம் அனுப்பிய மின்னஞ்சலை அவர்கள் பார்க்கவில்லை. விமான டிக்கெட்டுகளுக்கு முன்பு முன்பதிவு செய்வதை விட இப்போது விலை அதிகமாக இருப்பதால் இது எங்களுக்கு விலை உயர்ந்த பயணமாக மாறியுள்ளது. அவை நிச்சயமாக கப்பல் டிக்கெட்டை விட மிகவும் விலை உயர்ந்தவை. சென்னையிலிருந்து கேரளாவிற்கு ரயில் பயணத்திற்கான டிக்கெட்டையும் முன்பதிவு செய்ய வேண்டும். நிச்சயமாக இது மிக நீண்ட பயணமாகும். ஆக மொத்தத்தில் இது சற்று மன அழுத்தம் மற்றும் எதிர்பாராத திருப்பம் என்று குழுவின் செய்தி தொடர்பாளர் விளக்கினார். மதியம் சென்னை செல்லும் விமானத்தில் இந்த குழுவில் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கை கிடைத்தது. மீதமுள்ளவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு இரவை கழித்துவிட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து சென்னைக்கு புறப்படும் அடுத்த விமானத்தை பிடிக்க வாய்ப்புள்ளதாக காத்திருக்க வேண்டும்.